Hi, hello, and welcome back to Jeans, brought to you by Equitas Bank. Jeans, Visu, Raman, Varshana கொடுத்திருக்கேன். I hope you are enjoying it. Thank you for the great feedback. But this is about Equitas Bank. If you are friends and family living abroad, living in America, it's a great opportunity for you. Do stay invested with Equitas Bank, and I have reasons, and reasons are plenty. If you're earning in dollars and and you want to invest them in dollars, this is something you should be watching out for. RBI licensed Equitas Bank was already offering 7.13% per annum on the FCNR B deposits. But now, even better, Equitas have decided to revise it to 7.52% as the return of interest for you guys. Now you deposit in USD, you get your returns back in USD, and how? No foreign exchange and zero tax. Whatever you're earning here, if you're an NRI, you don't have to pay tax. This is the greatest benefit. You can increase and enhance on your savings. It's a great news for all of you to be investing in dollars. The description link is given below. Please utilize it and invest and grow. Thank you so much for joining us. Jeansல விசுவா ராமுவா அப்படிங்கிறதும் இணைந்திருந்து பாருங்க. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். கண்ணாடி ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. அதனால வெல்கம் பேக் டு ஜீன்ஸ். இப்போ நான் ராமுவா வந்திருக்கேன். வெல்கம் பேக் டு ஜீன்ஸ் brought to you by Equitas Bank. அதாவது இந்த டோர்லேயே நான் விளாடல, அது ரெண்டாவது விசுவா. பட் மை மோஸ்ட் என்ஜாயபிள் டெஸ்டினி ஆஃப் திஸ் ஸ்டோர்னு நான் சொல்லலாம். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ம் ஸ்ட்ரீட் 6th floor மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6th floor மியூசியமில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 35th அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடி. அவர் என் பின்னாடி ரோட்டில் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ரோட்டில் நிறைய பேர் நிற்கிறாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட. என்னடா அப்படின்னு பார்த்தா ரோட்டில் 2 எக்ஸ் மார்க் போட்டிருக்காங்க. அந்த எக்ஸ் மார்க் என்னன்னா ஜான் எஃப் கெனடியை இந்த 6th floor, அதாவது ஒரு ஸ்கூல் புக் டெபாசிட்ரின்னு ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல 6th floorல அந்த புக்கு கடையில் வேலை செஞ்சிருந்த ஒரு கிளர்க்கு, எப்படி புக்கு கடையில் வேலை செஞ்சிருந்த ஒரு கிளர்க்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து டபால்னு சுட்டுட்டார். அவர் டாலஸ்க்கு வந்து மக்கள்லாம் சந்திக்கலாம். ஏன்னா டாலஸில் நிறைய வந்து ஜான் எஃப் கெனடிக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் மக்கள் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஜான் எஃப் கெனடி வந்து 1960s 35th பிரசிடெண்ட்டாக அமெரிக்காவில் வந்து அவர் ஓத் எடுத்தார். பட் அந்த மியூசியம், அதாவது வந்து இந்த மியூசியம், நான் 6th floor மியூசியம் விசிட் பண்ணதில் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, மியூசியம்னா இப்படி தான்டா இருக்கணும், மியூசியம் கட்ட தெரியுமாடா, இப்படி கட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஐம் ஷுர் தேர் ஆர் பெட்டர் மியூசியம்ஸ் நிறைய பேர் கன்சிடர் பண்ணும்போது. எனக்கு என்ன இந்த மியூசியமில் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, லிட்ரலி ஒரு டைம் மிஷின் வச்சு என்னை பழைய டேட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த என்டையர் இன்சிடென்ட்ஸே திருப்பி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாமல் இருந்தது. ஒரு ரெப்ளிகா, அதாவது ரெப்ளிகானா இட் இஸ் அ ரீடெமான்ஸ்ட்ரேஷன். அந்த மேலேருந்து எப்படி சுட்டான், அதாவது வந்து இந்த சுட்டவன் பேர் வந்து லீ ஹார்வி ஆஸ்வால்ட். அவர் யாருன்னா இங்கே கிளர்க்காக வேலை செஞ்சாராம். இது எப்படி நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிறது நானே நிறையா தடவை அந்த மியூசியமில் என்னைய கேள்வி கேட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டேன், என்னங்க இவரை சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. எப்படிங்க ஒரு புக்கு ஸ்டோரில் வேலை செஞ்ச ஒரு கிளர்க்கு திடீர்னு துப்பாக்கி எடுத்து ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை டபால்னு சுட முடியும்? இதை நடந்த நிறைய விஷயம் இதை சுற்றி இருக்கும்போது அபூர்வமாக இருக்குது. இது வந்து இந்த அசாசினேஷன் முடிஞ்சு கெனடி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மக்கள்லாம் வந்து ஜஸ்ட் வெண்ட் இன்டு அ ஃப்ரென்சி அமெரிக்காவில். எப்படிங்க செத்து போனார், இது வந்து கான்ஸ்பிரசியா, எக்கச்சக்க கான்ஸ்பிரசி. யோசிச்சு பாருங்கள், 1963 நவம்பர் 22 செத்து போனதுக்கப்புறமா இவ்வளோ கான்ஸ்பிரசி தியரிஸ் அன்றைக்கே ரைஸ் ஆகிருக்குன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் ரைஸ் ஆகாமல் இருக்குமா? இந்த மாதிரி கேள்விலாம் என் மனசில் எழும்பிச்சு. பட் என்னன்னா, அவர் மேலேருந்து சுட்டிருக்கிற அந்த ஃபோட்டோஸும் எடுத்திருக்கேன், எதுவுமே மாற்றலை. ஜன்னல் கம்பியை மாற்றலை, இந்த படத்தில் வர மாதிரி, ஜென்டில்மேன் படத்தில் வர மாதிரி என் வீட்டு தோட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே மாற்றலை. அவர் சுட்ட இடத்துல ஃபஸ்ட்டு ஷாட் இங்கே சுட்டாங்க எக்ஸு, ஃபேட்டல் ஷாட் தலையில் சுட்டாங்க இங்கே ஒரு எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்த எக்ஸ் முன்னாடி நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, நானும் எடுத்திருக்கேன். குவைட் அமேசிங். எனக்கு 2-3 விஷயம் அவரோட அசாசினேஷன், அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் சம்திங். என்ன அப்படின்னா, வேர்ல்டு என்ன ஒரு ஸ்பேஸில் இருந்தது 1960s. சோவியட் யூனியன் அண்ட் அமெரிக்கா இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு.
இவர் ஜான் எஃப் கென்னடி வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக டேக் ஓவர் பண்ணும்போது என்னென்னலாம் பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். அங்கே உங்களை சந்திக்கிறேன் மியூசியம் வாசல்லேருந்து. இங்கே பாரு சைடில் 6th ஃப்ளோர் மியூசியம்னு போட்டிருக்கு. இதுதான் என்ட்ரி. உள்ளே போனவொடனே டிக்கெட் வாங்குங்க அப்படின்னாங்க. $27 டிக்கெட்டு. $27 என்னடா வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன மியூசியம் தானே சுற்றி பார்க்குறேன் அப்படின்னா டோட்டலி ஒர்த் இட். யாராவது இங்கே எல்ம் ஸ்ட்ரீட் டாலஸ் வந்தீங்கன்னா இட்ஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் யூஎஸில் எந்த பாட்டில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இங்கே வந்தீங்கன்னா அந்த மியூசியம் விசிட் பண்ணாமல் போகாதீங்க. இப்போ கூட நான் அந்த எக்ஸ் முன்னாடி போய் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். அவரோட ஜான் எஃப் கென்னடியை சுட்ட இடம், அவர் தலையில் பின் பக்கத்தில் சுட்டிருக்காங்க. அந்த இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். என்னடா நம்ம ஊர் ஆளுங்க சில பேர்லாம் வந்திருக்காங்க, என்னோட ஃபோட்டோ எடுத்தாங்க. என்னை பார்த்து நீங்கள் வந்து ஸ்பெயினுக்காக விளையாடுறீங்களா, எந்த கண்ட்ரி அப்படின்லாம் கேட்டது எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. பட் தட் அசைட், நான் சொன்னேன்ல உலகம் வந்து எங்கே இருந்தது 1960s ஜான் எஃப் கென்னடி டேக் ஓவர் பண்ணும்போதுனா, அப்போ தான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சுது. அமெரிக்கா சூப்பர் பவரா யூஎஸ்எஸ்ஆர் சூப்பர் பவரா அப்படிங்கிற ஒரு பேட்டில் வாஸ் ஆன். எந்தெந்த பிளேன்ஸில் ஆன் அப்படின்னா, ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு ஸ்புட்னிக் 1 அமிச்சாங்க மூணுக்கு ரஷ்யா. உடனே ஜான் எஃப் கென்னடி வந்து நம்ம அமெரிக்கன் ஸ்பேஸில் இருக்கணும், வி ஷுட் புட் ஆர் சேட்டலைட் தேர், ஆர் திங் அவர் ஃபுட் இந்த மூன் அப்படின்னு சொல்லி அவர் அமிச்சார். அண்ட் இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா பக்கத்தில் கியூபாவில் என்னடா பிரச்சனை அப்படின்னா, கியூபாவில் ஃபிடெல் காஸ்ட்ரோ. இன்ஃபேக்ட் வந்து அது வந்து ஒரு ஐகானிக் திங் வித் கியூபா. என்னன்னா ஷீ குவேரா தெரியலனா யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் அப். அவரும் வந்து ஒரு பயங்கரமான அந்த கம்யூனிஸ்ட்டுக்கு பயங்கரமாக குரல் கொடுத்தவர். அவரும் ஃபிடெல் காஸ்ட்ரோவும் சேர்ந்து லிட்ரலி கியூபாவை வந்து மேப்பில் போட்டாங்க. அமெரிக்காவை எதிர்க்கிறதா இருக்கட்டும், யூஎஸ்எஸ்ஆர் எதிர்க்கிறதா இருக்கட்டும். அந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு குளறுபடி இருந்தது வேர்ல்டில். யூஎஸ்எஸ்ஆர் அங்கே வந்து அவங்களோட நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸை போட்டு ஒரு நியூக்ளியர் வார் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு காலத்தில் ஜான் எஃப் கென்னடி டேக் ஓவர் பண்ணிவிட்டு, அவரும் இன்ஃபேக்ட் அவர் வந்து அவரோட இன்வேஷனை கொண்டு போய் கியூபாவில் ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சு யூஎஸ்க்கு. ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாகவும் போயிருக்கு. நிறைய பேர் வந்து ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸில் அவர் பிரசிடென்ட்ஷிப்பை டேக் ஓவர் பண்ணதுனால வாட் குட் ஹவ் பீன், அதாவது 1963 அவர் அசாசினேட் ஆகிட்டார். வாட் குட் ஹவ் பீன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிரசிடென்சி ஸ்டின்ஸ் வாஸ் கட் ஷார்ட் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு ஃபெயில்டு, ரொம்ப பெருசாக அக்கம்ப்ளிஷ் பண்ணல அப்படிங்கிறாங்க. பட் லெட்ஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், உலகத்தோட ஒரு சேஞ்சிங் லேண்ட்ஸ்கேப் எல்லா பகுதியிலையுமே வந்து யூஎஸ்எஸ்ஆரும் அமெரிக்காவும் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஜான் எஃப் கென்னடியோட ஒரு ஐகானிக் மொமெண்ட்டாக. ஜான் எஃப் கென்னடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட ஃபேமிலியே வந்து பாலிடிக்ஸில் இருந்தது. இன்ஃபேக்ட் அவரோட பிரதர் ஹூ வாஸ் ஜோசப் கென்னடி, அவரை தான் வந்து அவங்க அப்பா க்ரூம் பண்ணார் நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் இதுக்கு. பட் ஆனால் செகண்ட் வேர்ல்டு வாரில் நேவியில் பேட்டில் பண்ணி அவரோட பிரதர் லைஃப் ஹி லாஸ்ட் இஸ் லைஃப். அண்ட் தட்ஸ் வை ஜான் எஃப் கென்னடி கேம் டு பவர். ஜான் எஃப் கென்னடி நின்ன போது ஹி கண்டினியூஸ் டு பி. பாரக் ஒபாமா வந்து 47 இயர்ஸில் I think he was 47 years old. Till today, I think John F. Kennedy is the youngest president to rule America, and quite the man. In fact, வந்து அவரோட wife Jacqueline and John F. Kennedy வந்து when they took over the White House, அவங்களோட பசங்க குட்டி குழந்தைங்க, அதோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அவங்க ஒயிட் ஹவுஸ்க்கு வந்தது தான் யங்கஸ்ட் ஃபேமிலி டு எவர் சிட் இன் த ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. நர்சரிலாம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. குவைட் ஃபேசினேட்டிங். எனக்கு வந்து என்ன அபூர்வமாக இருந்தது இந்த மியூசியம் பற்றி அப்படின்னா, அந்த ஸ்னைப்பர், அதாவது பர்ஃபெக்ட் ஷாட். நீங்கள் அந்த வியூலேருந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். இட் வாஸ் குவைட் த ஷாட். வெயிட் பண்ணியிருக்காரு, வெயிட் பண்ணி இவர் கிராஸ் பண்ணும்போது சுட்டிருக்காரு. அண்ட் அது எதனால் சுட்டாங்கிற கான்ஸ்பிரசி தியரிஸ் ஏராளம். ஒருவேளை கியூபாவில் வார் சரியாக போகாதனால சுட்டாங்களா, இல்லை அந்த சுட்டவருக்கு வந்து சோவியட் யூனியன் கனெக்ஷன் இருந்தது, அதனால அவர் வந்து கேஜிபி ஏஜென்ட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அந்த கேஜிபி ஏஜென்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் என்ன பியூட்டினா, அந்த ஹார்வி ஆஸ்வால்டு வந்து இவரை சுட்டுட்டு ட்ரையலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே போலீஸோட கஸ்டடியிலேயே ஒருத்தரை வந்து க்ளோஸ் ரேஞ்சில் சுட்டிருக்காரு. நம்ம பழைய காலத்து படத்திலலாம் வந்து அசோகன் வந்து க்ளோஸ் ரேஞ்சில் அந்த இது பிளேசர்லாம் மாட்டு வந்து டப்புன்னு சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி கிட்டத்தில், அதே எப்படின்னா இட் வாஸ் அ ஸ்ட்ரெயிட் ஷாட். அவர் துப்பாக்கி எடுத்து அவரோட நெஞ்சில் வச்சு சுட்டிருக்காரு ஹார்வி ஆஸ்வால்டை. அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது இன்னியோட டே அண்ட் ஏஜில் வந்து அதெல்லாம் நம்பகமாகவே இல்லை. பட் நடந்திருக்கு போலீஸ் கஸ்டடியில். இன்ஃபேக்ட் போலீஸ் கஸ்டடியில் அவரை ஹேண்ட் கஃப் போட்டு எந்த போலீஸ் ஆஃபீஸர் பிடிச்சிருந்தாரோ அந்த ஹேண்ட் கஃப் பண்ண போலீஸ் ஆஃபீஸரோட சூட்டை வச்சு தொப்பியை வச்சு அவரை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க மியூசியமில். குவைட் எக்ஸ்ட்ராடினரிங்க, சான்ஸே இல்லை. ஆல் பிசைட்ஸ் தட் என்ன இன்னும் கூட அமேசிங்காக இருந்ததுன்னா, அது எங்கேருந்து ஹார்வி ஆஸ்வால்டு சுட்டாரோ அந்த இடத்துல புக்கெல்லாம் எப்படி அடுக்கி வச்சு அவரோட கன்னை வச்சு சுட்டாரோ அதெல்லாம் கூட ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அமேசிங். இது வந்து அவர் ஜான் எஃப் கென்னடி செத்து போயிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட போல் வச்சபோது 70% ஆஃப் த பீப்புள்
ஸ்டில் பிலீவ்ட் இது ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி, சரி கிடையாது, இது எதனால அவரை சுட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவர் ஃபேவரட்டாக இருந்திருக்காரு, யங் எனிக்மேட்டிக், வெரி என்ன சொல்கிறது. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட் எடுத்தபோது பின்னாடி அவர் வந்து லஞ்சியான் ஒன்று கொடுக்குறாங்க டாலஸில். அதில் என்ன ஸ்பீச் கொடுக்குறாரோ அந்த ஸ்பீச்சை போட்டு அவருக்கு அந்த இடத்துல மலர் வளையெல்லாம் வச்சுருக்காங்க. அமேசிங். அடுத்த செக்மெண்ட் நான் உங்கள் இன்னும் கிட்ட போயிட்டு எடுக்கிறேன். ஆமாம், என் பின்னாடி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி நம்மளோட மியூசியம்குள்ளே 6th floor மியூசியம் அட் டிஎல்இ பிளாசா, அதுதான் இதோட பேர். இது ஒரு ஐகானிக் வென்யூவாக பார்க்கப்படுது. பட் இது நான் என்ன இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த ரொம்ப ஒரு கர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். பாவம், அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு டைம்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஃபேமிலியே செத்து போயிட்டாங்க இந்த டைம்ஸ்குள்ளே. இன்ஃபேக்ட் அவரோட சிஸ்டர் கேத்ரின் கெனடி வந்து ஃப்ளைட் கிராஷில் செத்து போயிட்டாங்க. அவரோட சொன்ன இன்னொரு பிரதர் வந்து ஜோசப் வந்து வேர்ல்டு வாரில் செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் செனேட்டர், அவரோட எல்டர் பிரதர்னு நினைக்கிறேன், ஹி ஆல்சோ கேம்பெயின்ட் ஃபார் ஹிம், ராபர்ட் கெனடி, அவரும் செத்து போயிட்டார். ஸோ இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு நியூ பார்ன் பேபி பிறந்து 2 நாளில் செத்து போயிடுச்சு. ஸோ ட்ராஜடி ஜஸ்ட் கெப்ட் ஆன் ஸ்ட்ரைக்கிங் திஸ் ஃபேமிலி. ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் லைன்ஸ் அவங்களுக்கு. அண்ட் ஆனால் அவர் எவ்வளோ கடினங்களையும் வந்து என்ன சொல்கிறது, அதையும் மீறி வந்து ஹி வாண்டட் டு அக்கம்ப்ளிஷ் அ லாட். இந்த ஒரு வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைல்ஸ்டோன் டே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ் பில். என்னடா சிவில் ரைட்ஸ் பில் அப்படின்னு சொல்கிறோம்? டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க. நம்ம எல்லா வாக் ஆஃப் லைஃப்லையுமே பார்க்குறோம், எல்லா நாட்டிலையுமே பார்க்குறோம். அதாவது நம்ம இன்ஃபேக்ட் ஸ்கூல்லலாம் கூட இந்த பிளெட்ஜ் எடுக்கும்போது ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படி நம்ம எடுப்போம். எல்லாருமே வந்து அவங்களோட காஸ்ட், க்ரீட், கலர் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம பார்க்கணும். எல்லாருமே ஒன்று, எல்லாருமே ஈக்குவல்னு நினைக்கிற பிளெட்ஜ் எடுத்தாலும் அது ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு இன்னேட் குவாலிட்டி. அந்த பாரபட்சத்தை தாண்டி பார்க்கணுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு சமத்துவமாக வராது. இங்கே வந்து நிறையா வந்து த பிளாக்ஸ் சஃபர்ட். பிளாக்ஸ் எப்படி சஃபர் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், செக்ரிகேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னா பிளாக்ஸ் வந்து ஜென்ரலாக எழுந்து அவங்களோட சீட்டை விட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு ஈக்குவல் ஓட்டு போடுற ரைட்டு இருக்காது. அந்த ரைட்டெல்லாம் எடுத்துன்னு வந்தது யார் அப்படின்னா, எடுத்துன்னு வந்தது யாருக்கு நிறையா இது இருக்குது. மார்ட்டின் லூதர் கிங், அவரும் ஜான் எஃப் கெனடியோட டைம்ஸும் வந்து ஒன்னா கோயின்சைட் ஆச்சு. நம்ம ஷீ குவேராவை பற்றி பேசணும், ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றி பேசணும் கியூபாவில். பட் மார்ட்டின் லூதர் கிங் வாஸ் அ பயனியர். அவர் வந்து இந்த ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு இந்த ஊரில் கேட்டு அந்த பில்லை, சிவில் ரைட்ஸ் பில்லை, ஜான் எஃப் கெனடி வாஸ் ஆல் ஃபார் இட். அவர் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு கூட தே ஹேட் கான்ஃப்ளிக்ட். இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த ஈக்குவாலிட்டியை நான் கொண்டு வர போகிறேன்னு சொன்னதுக்கு ஒரு செனேட்டர் வந்து அவரை ஓப்பனாக வந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டு ஹி வெண்ட் அகேன்ஸ்ட் ஜான் எஃப் கெனடி. செக்ரிகேஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணும்போது ஒருத்தரோட ஒப்பீனியன் எஸ்ன்னு இருக்கும், இன்னொருத்தரது நோன்னு இருக்கும். இது வந்து உலக நியதி. இதுலேயும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. நீங்கள் ஆனால் பாருங்கள், அது தப்பு ரைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். பட் அந்நிய காலகட்டத்தில் வந்து இதுக்கெலாம் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணார். பட் பியாண்ட் தட் ஜான் எஃப் கெனடி இதை பண்ண போகிறது. இன்ஃபேக்ட் அதை கூட வந்து சிவில் ரைட்ஸ் பில் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஜான் எஃப் கெனடிக்கு வந்து அவரோட அசாசினேஷனுக்கு அப்படின்னு கூட. எக்கச்சக்க கான்ஸ்பிரசி தியரி. வாரன் கமிஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த வாரன் கமிஷன் எதுக்குன்னா, இது எப்படி செத்து போனார் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ஷியல் அமெரிக்காவில் ஐ திங்க் ஹி வாஸ் த 4th பிரசிடென்ட் டு பி அசாசினேட்டட். 18 சம் இயர்ஸில் 2 பிரசிடென்ட் அசாசினேட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அசாசினேட் ஆயிருக்காரு 1963. உங்களுக்கு இதை பற்றி ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஐட்டம் எண்ட் ஆஃப் த எபிசோடில் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்மிங் பேக் டு திஸ், இன்றைய சூழ்நிலையில் அது பண்ணலாம். இன்ஃபேக்ட் டாலஸ், அவர் வந்து எங்கே இறந்து போனாரோ டாலஸில், இங்கே தான் நிறைய பேர் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க. அதாவது அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இல்லை ஒரு மக்களுக்கு ஒரு அவங்களோட குரலை எழுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக எப்படி பார்க்கலாம்னா, போஸ்டர் டிசைன்ஸ். இன்ஃபேக்ட் வந்து ஜான் எஃப் கெனடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு நிறைய போஸ்டரும் டிசைன் ஆகிருக்கு. பட் டாலஸில் என்ன பண்ணாங்களா, அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பு இருந்தாலும் அவரோட மோட்டார் கேட் போகும்போது நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அதை வந்து பூவும் பண்ணாங்கன்னு ஒரு இருக்குது. ஆனால் வந்து இந்த லஞ்சியன், அவருக்கு வந்து ஒரு ட்ரேட் சென்டரில் அவருக்கு பெரிய லஞ்சியன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 2500 பேர், அதுக்கான டிக்கெட்ஸ் கூட பயங்கர வேகமாக விற்றுது, ரொம்ப பாப்புலராக விற்று போச்சு அப்படிங்கிறது கூட சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, வெல்கம் டு டாலஸ் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடி, ஆனால் எங்களுக்கு இத்தனை கேள்விகள் இருக்குது, நீ ஏன் வந்து கியூபாவில் இந்த வாரை இது பண்ணின, எதுக்கு கியூபன்ஸுக்கு வந்து நீ அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை கொடுக்கல, அந்த மாதிரி ஏராளமாக ஒரு 10-15 கேள்வி. அந்த 10-15 கேள்வி ஒய்னு போஸ்டர் அடித்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபவுண்ட் தட் குவைட் அமேசிங். அதாவது வந்து
ஒரு லீடராக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், பட் அதுக்கு எழுத்தாப்புலேயும் வந்து கேள்விகளும் கேட்கலாங்கிறது என்ன ஒரு அமேசிங்கான ஒரு டெமோக்ராட்டிக் ரைட் ஃபார் த சிட்டிசன் டு எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நான் அதில் பார்த்தேன். ஐ திங்க் எனக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது வந்து, ஆனால் அமெரிக்காவோட ஒரு ரூல்னு வச்சுக்கோங்களேன். அவர் இறந்து போகிறாரு, இறந்து போன உடனே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி டெலிவிஷன் அண்ட் ரேடியோ ரெண்டுத்துலேயுமே எல்லா ப்ரோக்ராமிங்கும் கேன்சல் பண்ணிவிட்டு இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை ரிப்போர்ட் பண்ணவங்க என்னென்ன கேமராவில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கேமராவெல்லாம் கூட உள்ளே வச்சுருக்காங்க. அமேசிங் விஷயம் என்னென்னா, இந்த என்டையர் ஏரியாவையே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க வாரன் கமிஷனில். அதாவது ஒரு 3D இமேஜிங் எடுத்து நம்ம அந்த ஃப்ளாட்லாம் கட்டும்போது ஒரு அட்வர்டைசிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க, நோ டவுட்ஸ் அபவுட் இட். ஜான் எஃப் கென்னடி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு பிரசிடென்ட், பட் லேண்ட்மார்க்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அன்றைய உலக சூழ்நிலைக்கு என்னென்னலாம் போகலாம், எப்படிலாம் முன்னாடி எடுத்துகிட்டு போகணுங்கிறத டெஃபினட்டாக யோசிச்சிருக்காரு. அவரோட அசாசினேஷனுக்கு இன்னி வரைக்கும் எப்படி அந்த கேஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, லீ ஆர்வி ஹாஸ்வால்டு வந்து அவரோட ஒய்ஃபோட சண்டை ரீகன்சைல் ஆகலை. அந்த சண்டையில் அவர் மனசு டிஸ்டர்ப் ஆகி அவரோட வெட்டிங் ரிங்கெல்லாம் கூட அந்த வெட்டிங் ரிங்கை கூட வச்சுருக்காங்க. கழட்டி விட்டுட்டு வந்து இங்கே வந்து ஒரு கோவத்தில் ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டாக இருந்ததை சுட்டுட்டாராக க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து மக்கள் டெஃபினட்டாக ஏற்றுக்கவே இல்லை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு விஷயத்தை கடைசியில் கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த சீரீஸை நான் பார்த்துருக்கேன். இட்ஸ் அன் OTT சீரீஸு. இதுக்கு ஒரு முடிவு இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபீல் பண்ணதுனாலையா என்னன்னு தெரியல. த சீரீஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் 22/11/1963. 22/11/63 அதான் சீரீஸோட பேர். இதில் என்னென்னா, அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு ஈட்டரி இருக்கும், அது பார் மாதிரி இருக்கும். அந்த பாருக்குள்ளே ஒரு கிச்சன் பக்கத்தில் ஒரு இடத்துக்குள்ளே போவார். பார்த்தா அது டைம் மிஷின். அவர் எவ்ரி டைம் அதை என்டர் பண்ணும்போது 22/11/1963க்கு திரும்பி வந்துடுவார். அவர் ஏன்டா இங்கே வரோம்னு யோசிக்கும் போது அதுக்கப்புறமா ஹி ரியலைசஸ் ஜான் எஃப் கென்னடி அசாசினேட் பண்ணப்பட்ட நாள் இது, நம்ம போய் அந்த அசாசினேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். நம்ம நேற்று நாளை படத்தில் கூட வரும், ஒரு இன்சிடென்ட்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், அதுக்கான என்ன ரிப்பிள் எஃபெக்ட்னு. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் ஜான் எஃப் கென்னடி அசோசியேஷனை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். உலக சூழ்நிலை எப்படி இருந்தது, வாட் வாஸ் த வேர்ல்டு ஆர்டர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஈஸ்ட் அதாவது பெர்லின், செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பெர்லினே ரெண்டாக பிரிஞ்சுது, ஈஸ்ட் பெர்லின் வெஸ்ட் பெர்லின்னு. ஒரு பார்ட் ஆஃப் த பெர்லின் வந்து வாஸ் கண்ட்ரோல்டு பை அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருந்தது. இன்னொரு பார்ட் ஆஃப் பெர்லின் வாஸ் கண்ட்ரோல்ட் பை USSR. அப்போ USSRல ரஷ்யா கிடையாது, USSR அண்ட் அமெரிக்கா. இப்போ உங்களுக்கு USSR நிறைய பிரிஞ்சிடுச்சு. அவங்க தான் வந்து வேர்ல்டு ஆர்டரை நிறைய நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அமெரிக்காவுக்கு எதுவாக இருந்தாலும் USSRோட நிறைய வந்து ஒரு காம்ப்ரமைஸாக போய்க்கலாம் அப்படின்னு போனாலே வந்து அமெரிக்காவில் வந்து அப்போ பாப்புலர் டிசிஷன் கிடையாது. அதுவும் ஜான் எஃப் கென்னடி ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தாரு. நியூக்ளியர் வார் அவாய்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நடந்தது. அந்த கேஸ் க்ளோஸே ஆகலை. அந்த சாப்டருக்கு ஒரு முடிவே இல்லை. அந்த ஃபேமிலியே ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு ஃபேமிலி, பாவம். பட் இந்த மியூசியம் நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்யூச்சருக்கு பதில் வேணும்னா நம்ம ஹிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு. இது ஒரு பயங்கரமான ஒரு பதிவு. ஃபர்தராக நீங்களும் நிறைய ரீடப் பண்ணலாம், ஏராளமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த சீரீஸையும் போய் பாருங்கள், யூ வில் கெட் இன்ட்ரீக்ட். என்னோட ஃபேவரட் விசிட் ஆன் திஸ் ட்ரிப் இஸ் ஈஸிலி தி 6th floor மியூசியம் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். That's a wrap on this episode of Genes with Ramu, brought to you by Equitas Bank.